அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பயிற்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில வர்ற மார்ச் 15ஆம் தேதி நம்ம சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம் மாறுறாரு. இத பங்குனி மாத பிறப்பு அல்லது மீன சங்கராந்தி அப்படின்னு நம்ம ஜோதிடத்துல ரொம்ப விசேஷமா சொல்வாங்க. இந்த ஒரு மாசம் சூரியன் குருவோட வீட்ல இருக்க போறதால உலகத்துல பெரிய மாற்றங்கள் நடக்கும். இது ஒரு முக்கியமான காலகட்டம் என்பதால் நாம எல்லாரும் இத பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறப்போ இயற்கை அன்னைக்கும் நமக்கும் ஒரு புது தொடர்பு உருவாகுது. கும்ப ராசிங்கிறது ஒரு நிலையான காற்று ராசி. அங்கிருந்து நீர் ராசியான மீனத்துக்கு சூரியன் போறாரு. இதனால வெயில் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனா மனசுக்குள்ள ஒருவித அமைதி பிறக்கும். இந்த நேரத்துல வர்ற மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகுதுன்னு நம்புவோம். மீன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி. இது மோட்சத்தை குறிக்கிற இடமாம். சூரியன் இங்க வர்றப்போ ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். கோயில் குளம்னு போறதுக்கும் தர்ம காரியங்கள் பண்றதுக்கும் இது சரியான நேரம்னு சொல்லலாம். மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவான பாதை நமக்கு கிடைக்க சூரிய பகவான் வழிகாட்டுவாரு. இந்த சூரிய பெயர்ச்சியால எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். சிலருக்கு வேலை வாய்ப்புல முன்னேற்றம் கிடைக்கும், சிலருக்கு பயணங்கள் மூலமா நல்ல லாபம் வரும். முக்கியமா ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நேரம் இது. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராம இருக்க நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். முடிவா சொல்லணும்னா இந்த மீன ராசி சூரிய பெயர்ச்சி ஒரு வளர்ச்சிக்கான தொடக்கம்தான். மார்ச் 15லிருந்து ஒரு மாசம் வரைக்கும் நாம எடுக்கிற முயற்சிகளுக்கு சூரியனோட அருள் கண்டிப்பா இருக்கும். நம்பிக்கையோடவும் நேர்மையோடவும் நம்ம கடமைகளை செஞ்சாலே வர்ற காலங்கள் வசந்தமா மாறும். இந்த நல்ல நேரத்தை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். அன்பான மேசராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஒரு முக்கியமான கிரக மாற்றம் நடக்கப் போகுது. சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசிக்கு மாறப்போகிறார். இது ஒரு சுவாரஸ்யமான காலகட்டமாக உங்களுக்கு அமையப் போகுது. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு நாம இப்ப ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த காலம் எப்படி பூர்த்தி செய்ய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் அப்படின்னு நாங்க ஜோதிடத்தில் சொல்லுவோம். இதனால உங்களுக்கு கொஞ்சம் சுப செலவுகள் வந்து சேரும் வாய்ப்பு நிறைய இருக்கு. சுப செலவுகள்னா உங்க வீட்ல விசேஷங்கள் நடக்கலாம், அல்லது ஏதாவது நல்ல காரியத்துக்காக பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இதை நினைச்சு நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே முடியும். கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா உங்க கையில காசு நல்லாவே தங்கும். வீண் செலவுகளை குறைச்சு சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்துல உங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. குறிப்பா கண்களில் கொஞ்சம் எரிச்சலோ அல்லது உடல் சூடு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளோ வர வாய்ப்பிருக்கு. அதனால நிறைய தண்ணீர் குடிங்க. உடம்பை எப்பவுமே ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. நேரத்துக்கு சரியா சாப்பிடுங்க. போதுமான அளவு தூக்கமும் உங்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியம். உடம்பு ஆரோக்கியமா இருந்தாலே பாதி பிரச்சனைகளை நாம ரொம்ப சுலபமாக சமாளிச்சிடலாம். சின்னதா உடம்பு சரியில்லைனா கூட உடனே மருத்துவரை போய் பார்த்துடுங்க. வேலைக்கு போறவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் அலைச்சலையும் வேலை பளுவையும் கூடுதலாக கொடுக்கலாம். அலுவலகத்துல புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அதனால கொஞ்சம் கவனமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனா உங்களுடைய கடின உழைப்புக்கு கண்டிப்பா நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்காம போகாது. மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போதும் சக ஊழியர்கள் கிட்ட பழகும்போதும் கொஞ்சம் நிதானமாக பேசுறது ரொம்பவே நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு உங்க வேலையில எடுக்க வேண்டாம். பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்க பதவி உயர்வு உங்களை தானாக தேடி வரும். தொழில் அல்லது வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த ஒரு மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். பெரிய முதலீடுகள் செய்யறதா இருந்தா கொஞ்சம் பொறுத்து செய்யறது ரொம்ப புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும்.
புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிக்கலாம். வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும். அதனால புதுசா கடன் வாங்கறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வாடிக்கையாளர்கள் கிட்ட கொஞ்சம் கனிவாகவும் ரொம்ப பொறுமையாகவும் நடந்துக்கோங்க. இருக்கிற வியாபாரத்தை சரியா கவனிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். குடும்ப விஷயங்களை பொறுத்தவரைக்கும் வீட்ல ஒரு அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து ஒரு நல்ல புரிதல் உண்டாகும். பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அவங்களை உற்சாகப்படுத்துறது நல்லது. அவங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக சில முக்கியமான நல்ல முடிவுகளை நீங்க எடுக்க வேண்டி வரலாம். பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப நன்மையை கேடித்தரும். உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கு. ரொம்ப நாளா வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலம். அப்படி பயணம் செய்யறது மூலமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் பெரிய லாபங்களும் கிடைக்க வாய்ப்பிருக்கு. பயணத்தின் போது உங்களுடைய பொருட்களையும் உடைமைகளையும் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறது அவசியமான ஒண்ணு. தொழில் ரீதியான வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும். இந்த பயணங்களால் உங்களுக்கு புதிய மனிதர்களின் அறிமுகமும் நல்லபடியாக கிடைக்கும். இந்த பெயர்ச்சியால உங்களுடைய மனசுல ஒரு பெரிய ஆன்மீக நாட்டம் ரொம்ப இயல்பாகவே உண்டாகும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு நீங்க குடும்பத்தோட சேர்ந்து திட்டம் போடுவீங்க. புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை போறதுக்கான வாய்ப்புகளும் உங்களை ரொம்ப சுலபமாக தேடி வரும். தியானம் அல்லது யோகா மாதிரியான நல்ல விஷயங்களை நீங்க புதுசா கத்துக்க ஆரம்பிக்கலாம். இந்த ஆன்மீக சிந்தனைகள் உங்களுடைய மனசுக்கு ரொம்ப ஒரு பெரிய நிம்மதியையும் அமைதியையும் கண்டிப்பா கொடுக்கும். இறை வழிபாடு உங்களுடைய எல்லா கவலைகளையும் தீர்த்து வைக்கிற ஒரு மருந்தாக வேலை செய்யும். இப்ப நட்சத்திர ரீதியாக என்ன பலன்கள் கிடைக்கும்னு நாம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் அமையலாம். எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் ஒரு முறைக்கு பல முறை நல்லா யோசிச்சு செயல்படுறது ரொம்பவே நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுத்துக்கு அப்புறம் வருத்தப்பட வேண்டாம். நிதானமாக செயல்பட்டா உங்களுக்கு எல்லாமே வெற்றியாகவும் லாபமாகவும் தான் போய் முடியும். உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்க கிட்ட பகிர்வதை நீங்க தவிர்ப்பது மிகவும் நல்லது. பரணி நட்சத்திரத்துல பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்ல கலவையான பலன்களை கொடுக்க போகுது. உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் சிலது நிறைவேறுவதற்கான அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருந்தாலும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கிறது உங்களுடைய மன நிம்மதிக்கு ரொம்பவே நல்லது. சொந்த பந்தங்கள் கிட்ட பேசும்போது வார்த்தைகளை நல்லா அளந்து பேசுறது ரொம்ப புத்திசாலித்தனம். உங்க திறமை மேல முழு நம்பிக்கை வச்சு உழைங்க, வெற்றி உங்களை தேடி வரும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த காலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய சலுகைகள் அல்லது உதவிகள் எந்த தடையும் இல்லாம ரொம்ப சுலபமாக கிடைக்கும். தந்தை வழியிலிருந்து சில எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேர நிறைய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய தற்பெருமையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கும் மதிப்பு கொடுக்க பழகிக்கோங்க. சொத்துக்கள் வாங்குறது அல்லது விற்கிறது சம்பந்தமான பேச்சுகள் ரொம்ப சாதகமாக முடியும். அப்பாவுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவது உங்களுக்கு நிம்மதியை தரும். இந்த காலகட்டத்தை நீங்க இன்னும் சிறப்பா மாத்திக்கிறதுக்கு சில எளிய பரிகாரங்களை நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. தினமும் காலையில எழுந்ததும் சூரிய பகவானை பார்த்து இரு கை கூப்பி தொழுது வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப பெரிய பலத்தை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள்ல பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றி சிவபெருமான மனசார கும்பிடுங்க. முடிஞ்சா ஏழை எளிய மக்களுக்கு கோதுமையால் செஞ்ச உணவுகளை உங்களால முடிஞ்ச அளவு தானமாக கொடுங்க. பெற்றோர்களை நல்லபடியா கவனிச்சு அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்குறதும் ஒரு சிறந்த பரிகாரம்தான். இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோட செஞ்சுட்டு வாங்க, உங்க வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.